ගෞරවනීය ස්වාමීන් වහන්සේගෙන් අවසරයි. ගෞරවනීය මෞර්යතුමියන්ගෙන් අවසරයි. වේදිකාවේ සිටින මට නම් වශයෙන් කියන්න අමාරු හන්දා වේදිකාවෙන් සිටින ආදරණීය සහෝදරයන්ගෙන් අවසරයි. ඒ විදිහටම අද දින පැමිණි ඔබ සියලු දෙනාගෙන්ම அவசராய் ஆதரணிய சகோதர சகோதரர்களே அன்பான சகோதர சகோதரர்களே தமிழ் மொழியில் கதைப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இங்கே ஒருத்தரும் இல்லை தமிழ் ஆக்களை கதைக்கிறதுக்கு. அதனால நான் இன்றைக்கு தமிழ் மொழியில் கதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். வீட்டிන් විට මට සිංහලෙනුත් කතා කරගන්න පුළුවන් වෙයි. මොකද්ද මේ මම වැඩිම කතා කරන්නේ සිංහල භාෂාව. ඒත් නමුත් දෙමළ මිනිසුන්ගේ ආමන්ත්‍රණය කරන්න ඕනේ කවුරු හරි. ඒ නිසා මම අද දෙමළ මිනිස්සු වෙනුවෙන් යම්කිසි දෙයක් කියන්න හදන්නේ. நான் இந்த குடும்பத்துல பழைய ஆள் இல்லை. இந்த குடும்பம் நிறைய காலம் இருந்த குடும்பம் உண்டு. அதில் நான் புதுசாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தான் நான் உங்களோட சம்பந்தம் வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல்ல தான் நான் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யப்படுறேன். சேர்ந்து வேலை செய்யக்குள்ள இவங்களோட இவங்களோட சகோதரத்துவம் ரொம்ப ரொம்ப அன்பான சகோதர குடும்பம் இது. இது தனியாக பிரித்து பார்க்குற குடும்பம் இல்லை. இன ஜாதி மத மொழி பேதம் இல்லாத எல்லாரும் சகோதரமாக எல்லாரும் நல்லா வாழ வேணும்னு நினைக்கிற ஒரு அன்பான குடும்பமாகத்தான் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் தமிழ் சிங்கள வித்தியாசம் இல்லை. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக கைகோத்து நடந்தால் எங்களோட நாட்டை நாங்கள் பழையபடி கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு சொல்ல விருப்பம், 1948ஆம் ஆண்டு எங்களுக்கு சுதந்திரம் கிடைஞ்சது. அதுக்கு முதல்ல இந்த நாடு சரியான செழிப்புமான நாடாகத்தான் இருந்தது. எப்படி என்று சொன்னால் நாங்கள் ஜப்பானுக்கு அடுத்ததான நிலையில் நாங்கள் இருந்தோம். பொருளாதாரத்தில் ஜப்பானுக்கு 2வது நிலையில் இருந்தோம். ஜப்பான் முதல் நிலையில் இருந்தது. அப்படி ஒரு பொருளாதார நிலை இருந்தது. வெளிநாட்டுக்கு கடன் கொடுக்க முடிஞ்ச நிலையில் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு காலம் 1950 எல்லாம் வெளிநாட்டுக்கு கடன் கொடுக்குற நிலையில் நாங்கள் இருந்தோம். இந்தியா சீனா எல்லாம் எங்களுக்கு கீழே தான் இருந்தது. அப்படி இருந்த ஒரு நாட்டில் இந்த 76 வருஷத்துக்கு பிறகு நடந்தது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல விருப்பம் 1900 அந்த காலத்தில் இப்போ நாங்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியாவுக்கு களவுல போகிறோம் இல்லையா, கப்பலில். அதே மாதிரி அந்த காலத்தில் களவுல தோணியில் தென்னிந்திய மக்களும் மாலத்தீவு மக்கள் அப்படியே எல்லாரும் எங்களோட நாட்டுக்கு வந்தாங்க. சீமைக்கு போகிறோம்னு சொல்லி அவ்வளவு செழிப்பமான நாட்டுக்கு எங்களுக்கு நாட்டுக்கு எங்களோட நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த எங்கள் நாட்டில் அவ்வளவு செல்வ செழிப்பான நாடாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் இது முந்தி காலத்தில் அரசர்கள் சொல்லுவாங்க, ராவணன் ஆண்ட காலத்தில் இதில் ராவணன் உடுத்தினதே தங்கத்தில் தான் உடுத்தி இருக்கிறாரு. அப்படி ஒரு செல்வ செழிப்பான நாடாக இருந்திருக்கு. செல்வ செழிப்பை எங்கேயும் வெளியிலேருந்து வரல. எங்களோட நாட்டில் உள்ள இந்த இப்படி பார்க்கக்குள்ளே எங்களோட நாட்டின் வளம் எப்படி என்று தெரியுது. ஒரு இடத்துல இப்படி அழகான ஒரு வளம் மிகுந்த செழிப்பமான இது மாதிரி இடங்கள் வேறு நாட்டில் இல்லை. வேறு நாட்டில் எங்களோட நாட்டில் அப்படி எங்கே பார்த்தாலும் ரத்தினபுரியிலேருந்து பழங்குடிக்கு வர்றதுக்குள்ளேயே எவ்வளவு செழிப்பமான 2 பக்கமும் பச்சை நிறமான செழிப்பமான ஒரு ஏரியாவை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ரோட்டில் வரக்குள்ள 2 பக்கமும் இப்படி செழிப்பமான நாட்டில் எது போட்டாலும் விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி உள்ள ஒரு நாட்டின் கொள்கையை எல்லாத்தையும் மாற்றி வெளிநாட்டில் இருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறாங்க. எல்லாத்தையும் வரவழைச்சு எங்களை எங்களோட வியாபாரத்தை இல்லாமாக்கி இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு எங்களோட உற்பத்தியை நிப்பாட்டி இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சோம்பேறிகளாக இப்போ மாறிக்கொண்டு வரோம். அதனால இந்த நிலையை நாங்கள் மாற்றணும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிலையை மாற்றி உற்பத்தியை பெருக்கி வியாபாரத்தை பெருக்கி பொருளாதாரத்தை பெருக்கி எங்களுடைய நாட்டை பழையபடி
பழையபடி பொருளாதாரத்தில் சிறந்த நாடாக ஆக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய எல்லோருடைய நோக்கமும். அதில் எல்லாரும் பங்களித்து நாங்கள் எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாகத்தான் நான் சொல்ல வேண்டியது, நான் வந்து இந்த முறை வந்து எலெக்ஷன் என்று ஒன்று வருது 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம். அதில் வந்து எங்களோட தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து போட்டியிடுகிறாரு. அவர் வந்து திசை காட்டி அந்த இதில் திசை காட்டியின் மூலமாகத்தான் அவர் போட்டியிடுகிறாரு. அவர் அந்த போட்டியில் வந்து அவரை வெற்றி பெறுவதற்காகவும் தமிழர்களை நாங்கள் இருக்கிற நிலை எந்த நிலையில் இருக்கிறோம் என்று விளக்கப்படுத்துக்காகவும் நான் ஒரு 15-20 தோட்டத்துக்கு போயிருக்கிறேன். தோட்ட தொழிலாளர்கள்ட்ட போய் பார்த்துருக்கிறேன். தோட்ட தொழிலாளர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல நான் நல்ல விருப்பமாக இருக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, தோட்ட தொழிலாளர்கள் இல்லை. இனிமேல் நீங்கள் எல்லாம் மலையக மக்கள், மலையக தமிழ் பிரஜை என்ற ஒரு பிரகடனத்தை செய்து இருக்கிறார்கள். அதனால் வந்து இனிமேல் யாரும் உங்களை மலைய மக்கள் என்று தான் அழைப்பார்கள். இனிமேல் இந்த மேடைகளில் மலைய மக்கள் என்று தான் அழைப்பார்கள். அதனால் அந்த ஒரு உயர்ந்த நிலையை எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நாங்கள் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு கொடுக்க போனால், நான் முதல்ல சொன்னேன் தானே, இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்தாங்க, சீமைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து, அந்த நாட்டில் பிச்சை எடுத்து முழு உலகத்துக்குமே தெரிய நம்ம நாடு பிச்சைக்கார நாடுன்னு எங்களோட நாட்டை கேவலமாக்கி எங்களுக்கு அந்த காசு கொடுத்துட்றாங்க. நாங்கள் அந்த காசை எடுத்து இருக்கிறோம். இந்த நிலை வந்து முழு உலகத்துக்குமே தெரியும். நாங்கள் வந்து தமிழர்கள் என்றாலும் எங்களுக்கு வந்து கிடைக்கிற பாஸ்போர்ட் வந்து இலங்கை பாஸ்போர்ட். இலங்கையர்கள் நாங்கள் எங்கே போனாலும் இலங்கையர்கள். அங்கே வந்து வேறு தமிழாக்களுக்கு வேறு பாஸ்போர்ட், சிங்களாக்களுக்கு வேறு பாஸ்போர்ட், முஸ்லீமுக்கு வேறு பாஸ்போர்ட்ன்னு இல்லை. நாங்கள் எல்லாம் தமிழ் இனம் மட்டுமே. நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள். அதை நல்லா ஞாபகம் வச்சுருங்க. அதனால் எங்கள் இந்த இலங்கை திருநாட்டை நாங்கள் வந்து எப்படியாவது முன்னேற்றி எடுக்க வேணும். இந்த 76 வருஷத்தில் இவங்களோட பரிபாலனத்தில் இருந்து இந்த நாடு வந்து பிச்சைக்கார நாடாகி எங்களை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. இளைஞரை கேவலப்படுத்திடுறாங்க. நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் கொஞ்சம் அந்த பிச்சைக்கார நாட்டிலிருந்து வந்த மாதிரி தான் எங்கள் ஒரு கோணமான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அதனால வந்து அந்த கண்ணோட்டத்தை நாங்கள் மாற்ற வேணும். நாங்கள் இளைஞர்கள் என்று நாங்கள் ப்ரூவ் பண்ண வேணும். அதனால எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒத்துழைப்போம். இதுக்கு களவு, பொய், ஊழல், லஞ்சம் இல்லாத ஒரே கட்சி இந்த கட்சி என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த மேடையில் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் இருக்கிற யாருமே ஊழல்களோ களவுகளோ எதுவுமே செய்யாமல் தொழில் செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். உள்ளவங்க தான் இதில் இருக்கிறாங்க. யாரும் வந்து இதில் வந்து யாருக்குமே எந்த சோதனாவும் இல்லை. எல்லாரும் வந்து பிரிசுது அந்த துப்புரவான ஆக்களால் தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து இப்போ நான் இன்னொன்று கதைக்கிறேன் வந்து எங்களோட நாட்டுன்ற ஒரு இதில் வந்து எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்கிறதுன்று நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. முன்னேற்றத்தை அடைய செய்கிறதுக்கு 2-3 விடைகள் இருக்குது. 1-2 சிம்பிளாக சொல்கிறேன். முதலாவது முறை தான் வந்து நாங்கள் வந்து தேவையில்லாத வீணாக்காமல் காசை பத்திரப்படுத்தணும். தேவையில்லாத செலவுகள் நிறைய நாங்கள் செய்கிறோம். என்று சொன்னால் நாங்கள் வந்து தேவையில்லாத வாகனங்களில் இப்போ வந்து ஹெலிகாப்டரில் போகிறது, வாகனங்களில் போகிறது, அப்படி இந்த வியாபார அரசாங்கத்தை நடத்துகிறவங்க தேவையில்லாத வேலையில் செய்கிறாங்க. அந்த செலவை வந்து கட்டுப்படுத்தினால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு அதில் மிஞ்சும். அடுத்தது எங்களோட நாட்டில் உள்ள வளமான இந்த நாட்டில் எல்லாமே விளையக்கூடிய இந்த நாட்டில் உற்பத்தியை பெருக்க வேணும். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த நாட்டில் எங்களோட நாட்டில் உள்ள மிளகு தான் உலகத்திலேயே
சிறந்த மிளகு. அதே மாதிரி எங்கட நாட்டில் உள்ள கருவா தான் உலகத்திலேயே சிறந்த கருவா. எங்கட நாட்டில் தேயிலை வந்து உலகத்திலேயே சிலோன் டீ என்று பேர் போன ஒரு தேயிலை. இப்படி இருக்கும் பொழுது கிட்டடியில் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் இன்னொரு விசேஷமான இது வந்து நாங்கள் நெற்றியில் அணியும் திருநீறு தெரியுமா உங்களுக்கு? நெற்றியில் நாங்கள் தமிழர்கள் அணியும் திருநீறு அது செல்ல கதிர்காமத்தில் மட்டும்தான் இருக்கிறது. உலகத்திலேயே வேறு எங்கேயுமே இல்லை. செல்ல கதிர்காமத்தில் மட்டும்தான் அந்த திருநீர் ஊற்று இருக்கிறது. இதுவும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எல்லா செல்வமும் நிறைஞ்ச இந்த நாட்டில் நாங்கள் வந்து எங்கள் பூமிக்கு அடியில் வந்து எல்லா செல்வமுமே இருக்குது. மாணிக்கம் இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ அந்த இதுகள் எல்லாத்திற்கும் தங்கம், மாணிக்கம், வைரம் அப்படின்ற ஒரு செழிப்பமான ஒரு பூமியின் மேலே இருந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறோம். இந்த நிலை மாறணும். அடுத்ததாக நான் வந்து இன்னொன்று சொல்ல போகிறேன். நான் வந்து இப்போ 15-16 கிராமத்துக்கு போயிருந்தேன். அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. கல்வி பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, அப்படி பிரச்சனைகள் இருக்குது. அதனால வந்து அந்த அதுகளையும் வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சிட்டோம், நாங்கள் கன்சிடர் பண்ணி வச்சிட்டோம். அதையும் வந்து நாங்கள் திருப்பி பார்ப்போம். எங்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு 21ஆம் தேதி மாலிமாவு என்ற அந்த இது கட்டத்தில் வர்ற இதுக்கு வந்து ஓட்டு போட்டு எங்கள் கட்சியின் தலைவரை வெல்ல செய்யுமாறு உங்கள் எல்லோருடையும் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் படித்த ஒருத்தர், பல்கலைகளும் அவர் தெரிஞ்சவர் என்பதையும் உங்களுக்கு தெரிந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.